ஸோ அப்போ வந்து கூட்டணி இல்லாமல் வந்துட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னா இதே நிலைமை தாவேக்காவுக்கும் இருக்கா? தாவேக்காவும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இங்கே பாருங்க, எந்த கட்சியினுடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தணும், மக்களாட்சி இங்கே கொண்டு வரணுன்ற ஒரே நோக்கத்தோடு விக்கிரவாண்டி வி சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட மாநாட்டில் பிரகடனப்படுத்தினார் தலைவர் தளபதி அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை ஒழிக்கணும், பாசிசவாதிகளை ஒழிக்கணும், கொள்கை எதிரியாக பாஜகவும் அரசியல் எதிரியாக திமுகவும் சொன்னார். புரியுதுங்களா? அதை தாண்டி நம்ம இங்கே ஒரு சமூக நீதி ஆட்சியை தான் உருவாக்கணும், அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு உண்டானதாக இருக்கணும். இப்போது கலைஞர் அவர்கள் இருக்கும்போது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை வகுத்தார். இவர் இங்கேயுமே கூட்டாட்சி கொண்டு வரலான்னு சொல்றாரு. இதுல என்ன இப்ப பெரிய மனசு தானே அவருக்கு இருக்கு. அதிகாரத்தை பங்கு போடுவோன்னு சொல்றாரு, கம்யூனிசத்தை பேசுறாரு. இதானே கம்யூனிசம், அதுதானே சொல்லுது. அப்போ அதை உங்களுக்கு வலிக்க தானே செய்யும். மக்களை இத்தனை ஆண்டுகள் ஏமாத்தி இருக்கோன்றது, இத்தனை நாட்கள் கடந்தாலும் மக்களை நீங்க ஏமாத்தினது இன்னைக்கு வெளிப்படையாயிடுச்சு இல்லை?